ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SANTRA TECHSPOT. இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன வரும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்குறாங்க, அதை தான் எவாலுவேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 2 எக்ஸ்பிரஷன் நீங்கள் எவாலுவேட் பண்ணி இதோட அவுட்புட் என்ன வரும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணி ஃபஸ்ட்டு அவுட்புட் என்ன வரும்னு காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ அவுட்புட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிண்டப்புக்கு 25 வந்துருக்குது, செகண்டு பிரிண்டப்புக்கு 75 அப்படிங்கிற அந்த ஆன்சர் வந்திருக்குது. ஸோ இந்த ஆன்சர் எப்படி வந்தது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆஃபில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க, x × y டிவைடட் பை z - w அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நம்ம எவாலுவேட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் தான். ஏன்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நிறைய ஆப்ரேட்டர் இருக்கும். ஸோ நிறைய ஆப்ரேட்டர் நம்ம எவாலுவேட் பண்ணும்போது எந்த ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டு எவாலுவேட் ஆகணும் அப்படிங்கிற ரூல் இருக்குது. ஸோ அந்த ரூல், அந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் வேல்யூ அப்ளை பண்ணிடலாம். இப்போ எக்ஸுக்கு 10, இது 30, ஒய்க்கு பார்த்திங்கன்னா 25, இசட்டுக்கு 20, 10, W 10. ஸோ எல்லாத்துக்கும் வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பார்ப்போம்னா, இந்த எக்ஸ்ப்ரெஷன் எவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதுக்கப்புறம் அடிஷன், சப்ட்ராக்ஷன், ஃபஸ்ட்டு பேரந்திசிஸ். ஸோ நம்ம ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸுக்கு நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த குறிப்பிட்டதில் இப்போ இதில் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த 3 தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால இதில் மல்டிப்ளிகேஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, டிவிஷனுக்கு செகண்டு, சப்ட்ராக்ஷனுக்கு தேர்டு ப்ரையாரிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு 30 × 25 அப்படிங்கும்போது நமக்கு 750 வரும். ஸோ அடுத்து இந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி மாறிடுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி மாறிடுது. ஸோ 750 டிவைட் பை 20 - 10 அப்படிங்கிற மாதிரி மாறிடுது. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா டிவிஷனை தான் அதிக ப்ரையாரிட்டி. ஸோ டிவிஷன் தான் அதிக ப்ரையாரிட்டிங்கிறதுனால 750 20ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு 37 பாயிண்ட் சம்திங் வரும். பட் இங்கே இன்டிஜர் டிவிஷன் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு 37 அப்படிங்கிற அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது நம்மளுக்கு எப்படி மாறிடுச்சுன்னா 37 - 10, ஸோ 27 அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு அவுட்புட் வந்தது, அதுவும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 27 தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் நம்மளுக்கு 27. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் 27 வந்துருச்சு. அடுத்த பிரிண்ட் ஆஃப் எப்படி 75 வந்தது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கேயும் அதே எக்ஸ்ப்ரெஷன் தான் கொடுத்துருக்காங்க, பட் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அதே சேம் எக்ஸ்ப்ரெஷன் கிடையாது, வேரியபிள் எல்லாமே சேம், பட் அந்த எக்ஸ்ப்ரெஷனோட டைப் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேரந்திசிஸை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இதில் பேரந்திசிஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ நான் ஆல்ரெடி இங்கே அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த வேல்யூ நம்ம திரும்பி அப்ளை பண்ணிக்கலாம், ஏன்னா இங்கே பேரந்திசிஸ் இருக்குது. ஸோ 25, அடுத்தது டிவைட் பை பேரந்திசிஸ்க்கு உள்ள 20 - 10 அப்படின்னு வருது. ஸோ பேரந்திசிஸ் எப்போ வருதோ ஒரு எக்ஸ்ப்ரெஷனில், அப்போ பேரந்திசிஸ் தான் நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த இது எப்படி தான் இருக்குன்னா 30 × 25, அங்கே நமக்கு சப்ட்ராக்ஷன் கடைசியாக தான் எக்ஸிக்யூட் ஆச்சு. ஆனால் இங்கே நமக்கு சப்ட்ராக்ஷன் ஃபஸ்ட்டே எக்ஸிக்யூட் ஆக போகுது, ஏன்னா அது பேரந்திசிஸ்க்கு உள்ளே இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இப்படி மாறிடுது. ஸோ இதில் 24ல் 25. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு. ஸோ 750 டிவைட் பை 10ன்னு வந்துடுது. இப்போ 750 டிவைட் பை 10ங்கும்போது நமக்கு 75 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ நமக்கு ரெண்டாவது பிரிண்ட் ஆஃபில் ஆன்சர் பார்த்திங்கன்னா 75. ஸோ இப்போ ஃபஸ்ட் இதில் 27, செகண்ட் இதில் 75 எப்படி வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக இது கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதே போல் நீங்கள் இன்னும் நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.